இன்று நாம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சுவாமி மலையை பற்றி பார்க்க போகின்றோம். சுவாமி மலை கோவில் என்பது முருகப்பெருமானின் மிக புனிதமான ஸ்தலங்களில் ஒன்றாகும். இது அறுபடை வீடுகளில் ஒன்றாகும். இந்த ஸ்தலம் ஒரு அதிசய உண்மையினை எடுத்து காட்டுகிறது. மகன் தன் தந்தைக்கு குருவாக மாறிய ஸ்தலம். பிரபஞ்சம் உருவான காலத்தில் ஓம் என்று ஒளி அனைத்து அறிவின் சாரமாக இருந்தது. ஒரு நாள் இளம் முருகப்பெருமான் பிரம்மரிடம் ஒரு கேள்வி கேட்டார். ஓம் என்ற மந்திரத்தின் அர்த்தம் என்ன? அதற்கு பிரம்மர் சரியான பதிலை அளிக்க முடியவில்லை. இதனால் அவருடைய அறியாமைக்காக முருகப்பெருமான் பிரம்மரை சிறையில் அடைத்தார். பிரம்மா சிறையில் அடைக்கப்பட்டதை அறிந்த சிவபெருமான் முருகனை அணுகி அவரை விடுமாறு கேட்டார். ஓம் மந்திரத்தின் அர்த்தத்தை அறிந்தவரே விடுதலை பெற முடியும். அப்போது சிவன் முருகனிடம் அதன் அர்த்தத்தை சொல்லுமாறு கேட்டார். ஆனால் முருகன் ஒரு நிபந்தனை வைத்தார். அதனை அறிய விரும்பினால் நீங்கள் சீடராக வர வேண்டும் என்றார். இது ஒரு அரிய தருணம். சிவபெருமான் தாழ்மையுடன் முருகனை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். முருகன் பின்னர் சிவனின் காதில் ஓம் மந்திரத்தின் ரகசியத்தின் அர்த்தத்தையும் மெல்ல சொன்னார். இதனால் தன் தந்தைக்கே குருவாக இருந்தார் முருகர் இங்கு. அதனால் இவரை சுவாமிநாத சுவாமி என போற்றப்பட்டார். இந்த கோவில் ஒரு சிறிய மலை மீது அமைந்துள்ளது. இதில் உள்ள 60 படிக்கட்டுகள் தமிழ் ஆண்டுகளின் 60 வருடங்களை குறிக்கின்றனர். பக்தர்கள் இங்கு வழிபட்டால் அறிவு ஞானம் கிடைக்கும், கல்வியில் வெற்றி கிடைக்கும், ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும். இந்த கதை நமக்கு சொல்லும் செய்தி அறிவே உயர்ந்தது, வயதோ பதவியோ முக்கியமில்லை. இது போன்ற கோவில் வரலாற்றை பற்றி பார்ப்பதற்கு சாய் அர்ஜுன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.